ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். அதுவும் நான் டெய்ஸோலேருந்து வாங்கினா வாட்டர் ஸ்டிக்கிங் பீட்ஸ் தான் செய்ய போகிறோம். அதனால் இதுதான் இந்த வாட்டர் ஸ்டிக்கிங் பீட்ஸ். நான் பேண்டாக இருக்கும்னு சொல்லி வாங்கினேன். பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் க்ரேயில் ரொம்ப அழகான ஒன்று. இது என்னென்னா வாட்டர் ஸ்டிக்கிங் பீட்ஸ்னால் இதுமாதிரி வச்சு அவங்க இதுமாதிரி ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஒரு ஸ்ப்ரே மாதிரி கொடுத்து அது மாதிரி ஒரு ஸ்ப்ரே வாட்டர் ஸ்ப்ரே அடித்தோன்னே அது ஸ்டிக் ஆகிக்கும். அந்த மாதிரி விட்டால் அது மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுருப்பாங்க வைக்கிறதுக்குன்னு. அது இல்லை. அதனால் நான் இந்த டேபிள்லேயே பண்ண போவேன். அதுவும் என்னோட ஓல்டு ஒரு ட்வீசர்ஸ் நான் வச்சுருந்தேன். அதை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளாட்டான ஃப்ளோரில் பண்ண போகிறேன். இதுதான் நான் வச்சுருந்த ஸ்ப்ரேயில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் செய்யறதுக்கு. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகிட்டேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி. இப்போ இது மாதிரி தான் குட்டி குட்டியாக இருக்குது பீட்ஸ். க்ரே ஒயிட் பிளாக் இருந்துச்சு. அந்த குட்டி ட்வீசர்ஸ் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணலான்னு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு க்ளவுட் மாதிரி செய்யலாம், கண் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் தான் டிசைன் மாதிரி செய்யலாம், இமேஜ் மாதிரி செய்யாமல் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் ஆல்ரெடி இப்படி கொட்டி போட்டுருந்தேன்ல, அதே ஒரு ஏன் டிசைன் மாதிரி கண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதனால் சேர்த்து வச்சுட்டேன். இது மாதிரி நிறைய ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ஒரு இடத்துலையே நிற்கல. அதுக்காக தான் அதுக்கு வச்சுருக்காங்க போல அந்த மாதிரி. ஆனால் டைஸை ஃபுல்லாக பார்த்துட்டேன், எங்கேயும் இல்லை. அந்த ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட கூட கேட்டுட்டேன், அவங்களுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரிசப்ஷனிஸ்ட்டாக யாரோ ஒருத்தங்க. இப்போ நல்லா அலைன் பண்ணி வச்சுக்கலாம். அது ஏதோ லெட்டர் எழுதிக்க மாதிரி இருக்குது, இப்போ தான் எனக்கு தெரியுது. நான் எட்ஜஸில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அதை திரும்பி நான் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் யூஸ் பண்ணாலும் என்னால் ஓடி போகுது. இப்போ இது ஒரு நல்ல ஒரு டிசைன் ஷேப் மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இதில் நம்ம வாட்டர் ஸ்ப்ரே அடிக்க போவேன். இப்போ எவ்வளோ அடிக்கணும்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இது பெருசாக்கனால நிறையா போடணும்னு நினச்சி நானும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன். அடுத்து நல்லா ஸ்டிக்கியாக இருந்துச்சு தண்ணி போட்டோன்னே. அது நல்லா போட்டுவிட்டு இப்போ இமேஜ் மாதிரி செய்ய போங்க, ஒரு கேரக்டர் மாதிரி, நல்ல டிசைன்ஸ் அந்த மாதிரி. அதனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஐடியா இல்லாமல் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் சும்மா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன இதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ பார்க்கறதுக்கு மிக்கி மவுஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வச்சுட்டேன், ஒயிட் கலர் வச்சோடனே நான் ஒரு ரிப்பன் மாதிரி இருந்துச்சு. 2 சைடும் இதுமாதிரி நடுவில் ஒரு ஒயிட் செஞ்சுட்டு 2 சைடும் பிளாக் கலர் வச்சுட்டு பண்ணினோடனே இது ஒரு ரிப்பன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் க்ரே கலர் வச்சுன்னு தான் பார்த்தேன், இது ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துச்சு. அதனால் இன்னும் ஃப்ளவர் செய்யலாம், ஆனால் டிஃப்ரெண்ட் சென்டரில் வேறு கலர், சைடில் வேறு கலர், அது மாதிரி செய்யலாம்னு நினச்சி அது மாதிரி ஒன்று செஞ்சேன். முதல்ல இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு தெரியலை, நான் நினைக்கிறேன் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் தண்ணி அடித்தோடனே கொஞ்சம் நல்லாவே வெளியில் போகுது. அதனால் கொஞ்சம் தூரமாக வச்சு அடித்தேன். இருந்தாலும் போணுச்சு வெளியில். நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ட்ரை ஆகிடுச்சு. 1 hour வச்சோடனையும் சில பால்ஸ் வெளியில் ஓடிச்சு. ஆனால் சிலதெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஓடி போகுது, கையில் எடுத்தாலே. இங்கே பாருங்க, நான் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் செகண்ட் பிஞ்சிடுச்சு. அதுவுமே ஒழுங்காக ஓட்டலை. ஆனால் நான் நல்லாவே தெரியும் யூசர் எரர் தான் இது, ப்ராடக்ட் எரர் இல்லைன்னு. என்னோடய எரர் தான். இங்கே ஃப்ளவர்ஸ் நம்ம வச்சுருந்த ஃப்ளவர்ஸ் கேர்ஃபுல்லாக எடுத்தேன், பிஞ்சு போச்சுங்க. அடுத்தது எடுத்து பார்க்கலான்னு சொல்லி அது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணுன்னு பொசுக்குன்னு போயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுனால